ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபியில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கேக் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. ஒரு அரை பாத்திரம் கொக்கோ பவுடர், அப்புறம் சர்க்கரை, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர வேண்டியதான். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து 1.5 பாத்திரம் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் காஃபி பவுடர், கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு, ஒரு டீஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த இந்த மிக்ஸில் சேர்க்கறதுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வெண்ணெய் சேர்க்க போகிறோம். உருக்கின வெண்ணெய் ஒரு அரை பாத்திரம் இருக்கும். அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தால் இந்த மாதிரி வரும். இன்னும் நம்ம அரை பாத்திரம் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக வர ஆரம்பிச்சிடும், சில்கி ஸ்மூத் பேட்டராக. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த காஃபி பவுடரும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். கேக் டின்னு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் டின்னு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள்